Hi all, this is Dinesh from GD Automotives. Welcome back to the channel. நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு மிஷிபிஷியில் வந்து ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சண்டே, அதாவது 12th அன்னைக்கு, April 12th அன்னைக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் போகிறோம். சென்னையிலேருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வண்டி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க பீப்புள்ஸோ அவங்களாம் வராங்க. ஒரு நேர்லி ஒரு 20 vehicles வருதுன்னு நினைக்கிறேன். ஏலகிரி போகிறோம், சென்னை டு ஏலகிரி நம்ம போகிறோம். அதுக்காக வண்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வண்டி வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதே மாதிரி ஒரு சின்ன செக்கப், ஜெனரல் செக்கப்பு. ஸோ இது வந்து ஒரு டீசல் இன்ஜெக்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி ஒரு இன்ஜெக்டர் நான் வாங்கி வண்டி ரெடி பண்ணும்போது ஊற்றிட்டேன். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த எஸ்டிபின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, அதில் அதுதான் ஊற்றுந்து. என்ன இதோட பெனிஃபிட்ஸ்னால், இது வந்து நம்ம டீசல் இன்ஜெக்டரை வந்து க்ளீன் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் நமக்கு. நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்ரி 5000 ஆர் உங்களோட இன்டர்வல் டைம் எப்படி, சர்வீஸ் இன்டர்வல் டைம் எப்படியோ அதுக்கு தந்தப்பறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் பர்சனலாக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், டீசலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் வந்து இப்போ நம்ம லாங் ட்ரிப் போகிறதால ஸோ வாட்டி டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இது ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். ஒரு 50 liters பெட்ரோல் ஒரு டீசல் மிக்ஸ் பண்ணுற ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம ஒரு கேன் ஊற்றினா போதும். ஒரு சர்வீஸ்க்கு, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஜென்ரல் சர்வீஸ் வருது இல்லையா, ஆயில் சர்வீஸ் மாற்றுறீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், டீசல் வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், இது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ பர்சனலாக நான் ஓல்டு வெஹிக்கல்ஸ் வச்சுருக்கிறதால இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. குயிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அதனால் இது இப்போ நம்ம போகிறதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வண்டி வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொண்டு போகலாம். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. சண்டே மார்னிங் கொஞ்சம் ஷூட்ஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு நான் வந்து மண்டே இல்லைனா டியூஸ்டேக்குள்ளே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ. ஹாய் ஆல், குட் மார்னிங். நான் வந்து மிஷிபிஷியில் வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். 2026 April 12th அன்றைக்கி ஒரு ஈவெண்ட் இருந்திருக்கு. அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி இப்போ ரெடி பண்ணிச்சு, ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். எங்கன்னா சென்னை டு ஏலகிரி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற சிட்டிஸ்லேருந்து வராங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், பெங்களூர் இங்கேருந்து வராங்க. ஒரு 15 vehicles நியர்பை வருது. நான் அங்கே போயிட்டு வண்டியில் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன வண்டிஸ்லாம் வந்திருக்கு, நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நம்ம பூந்தமல்லி போயிட்டுருக்கோம் சென்னையில். அங்கே சில வண்டிஸ் வருது, அதோட சேர்ந்து நம்ம ஒன்றா போக போகிறோம். நான் மொத்த வீடியோ அப்டேட் எடுத்துகிட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. வந்து பேக் சீட் தான் நல்லா கம்ஃபர்டபுள். ஃப்ரண்ட் சீட்டை விட ஃப்ரண்ட் சீட் வந்து நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஆனால் பேக் சீட் வந்து ஒரு லக்ஸூரியஸாக, மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஓனருக்கான சீட்டுன்ற மாதிரி. அது நல்ல ஒரு கம்ஃபர்டான சீட்ஸ். அது பின்னாடி வந்து லான்சர் எப்படின்னா, அந்த சஸ்பென்ஷன் வந்து கனெக்டிங் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன் எல்லாமே கனெக்டில் இருக்கும். ஸோ அதனாலே வந்து கம்ஃபர்டபுள் வந்து இண்டிவிஜுவல் ஸ்ப்ரிங்காக இருக்காது, அது வந்து கனெக்டிங்கில் இருக்கும். அதனாலே வந்து சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட்லிங், டிரைவிங் எல்லா வண்டியுமே நல்லா இருக்குது. பின்னாடி ஒரு 2 வண்டி வந்துட்டுருக்கு. அவங்களோடய நான் ஓவர்டேக் பண்ண சொல்கிறேன்.
2003 மாடலு SFX சொல்லிட்டு ஒரு ரேரான வெஹிக்கிள். இது பாடி ஸ்கட்டில் வந்து ஃபேக்ட்ரிலேயே வரும். கொஞ்சம் வந்து இதோட லுக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த இன்ஜின் வந்து ஒரு 45,000 தான் ட்ரிவன் ஆயிருக்கு. புது இன்ஜின் ஆக்சுவலாக வந்து திருவள்ளூரில் வந்து அந்த ஃபேக்ட்ரி க்ளோஸ் ஆகும்போது இவங்க வாங்கினாங்க ஒரு இன்ஜின் ஒன்று கிடச்சிருக்கு, புது இன்ஜின். ஸோ அப்போ வந்து இந்த வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக அந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஷாம் இருக்காரு, தமிழ் ஆக்டர் ஷாம். அவரோட கார் இது. ஒரு படத்தில் கூட உள்ளம் கேட்குமே நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தில் வந்து ஆர்யாவும் இவரும் நடந்து வரும்போது ஒரு தண்ணி அடிச்சுட்டு போவோம், ஒரு லான்சர் ஒன்று. அது வேணா நான் ஆட் பண்ணுறேன். அது பிளாக்ல இருக்கும், இது வந்து ரெட்டில் ரீபெயிண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த வண்டி தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டர் ஷாம். ஹாய் ஹால், இப்போது மேலே வந்துட்டோம். ஏலகிரியில் மேலே இருக்கோம். வண்டியெல்லாம் 1 by 1 லைன் அப் பண்ணிகிட்ருக்காங்க. லைன் அப் பண்ணிவிட்டு 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வண்டி இப்போது லைனாக இருக்குது. மொத்தம் 9 vehicles வந்திருக்கு. 9 vehiclesல சென்னையிலேருந்து ஒரு 4 வண்டி வந்திருக்கு. மற்றதெல்லாம் மற்ற ஸ்டேட்ஸ், மற்ற சிட்டிஸ்னு வந்த வண்டி. இப்போது இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா சென்னை வண்டி தான். இந்த சில்வர் என்னோடய வண்டி. இந்த ஒயிட்டுமே பார்த்திங்கன்னா அதர் சிட்டி தான். ஐ திங்க் திருப்பூர் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி தான். இது ஸ்டேஜ் 1 பண்ணியிருக்காங்க. ஃபுல் எக்ஸாஸ்ட்டு, ஏர் ஃபில்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஈவோ மாதிரி ஃபேஸ்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாவே வண்டி, பெட்ரோல் வண்டி இது. நல்லாவே இருக்குது வண்டி ரொம்பவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு SFX ரெட் கலரில் சொல்கிறேன். இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி. ஒரு 45,000 தான் ட்ரிவன் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பிராண்ட் நியூ இன்ஜின் இது. மிஷிபிஷி க்ளோஸ் ஆகும்போது திருவள்ளூர் ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு இன்ஜின் ஒன்று வாங்கினாங்க இவங்க. ஸோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒயிட்டு, அந்த ஒயிட்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின்ஸ் தான். டீசல் லான்சர் தான். ஏன்னா லான்சரை பார்த்துக்கும் டீசல் தான் அதிகம். இது ரொம்பவே ரேரு. சிடியாவை இந்த கண்டிஷனில் பார்க்குறது ரொம்பவே ரேரு. ஏன்னா ஸ்டாக் சிடியா இது, எந்த ஒரு மாடிஃபிகேஷனே கிடையாது. ஃபேக்ட்ரியிலேருந்து எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிடியா இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சிடியா. இது ஆக்சுவலாக கம்மிங் ஃப்ரம் பெங்களூர்லேருந்து வந்திருக்க வண்டி. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறது ஒரு ஒயிட் கலர் ஆம்பூர் வண்டி. அது க்ளீனான ஸ்பெக்ஸில் இருக்குது. அதுவும் ஒரு டீசல் இன்ஜின் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒயிட் கலர் லான்சரில் சஸ்பென்ஷனுமே நல்லா இருந்தது. அதுதான் மெயின் விஷயமே. ஏன்னா சஸ்பென்ஷன் நல்லா பவுன்ஸியாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஒயிட்டில் வந்து ஆடி A3யோட சன்ரூஃப் போட்டிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. இப்போது நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா, இங்கேருந்து லஞ்ச் போகலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து கீழே வாணியம்பாடிக்கு இறங்குறோம். அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு என்ன பிளான்ன்றதை எல்லாம் டிசைட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கீழே இறங்குறாங்க. எல்லாருமே கிளம்பிட்டோம். லஞ்ச் வந்து இங்கே தான் வந்திருக்கோம். வாணியம்பாடியில் இங்கே இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு பார்க்கிங் லாட்டில் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பேக் டு த சென்னை. அங்கேயே ஒரு 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 4 o'clock தான் லஞ்ச் முடித்தோம். 6 o'clock மேலே தான் வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் சென்னைக்கு. இதே மாதிரி ஆட்டோமொபைல் கனெக்டிங் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.